ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நான் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸு ஃபார் சக்ஸஸ் அது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தெரியாது இன்னும் நிறைய இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துடுங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரல அப்படின்னா நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அடையணும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வேலையை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரி எடுத்து இது இந்த ஐடியா இருக்குது, இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேஸ் நம்ம பண்ணணும், இதை வந்து யாரை ரீச் பண்ணால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக அந்த ஒர்க் வந்து டன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா வைக்கணும். ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அப்போ உண்டான ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது சொல்ல முடியாது, பல மடங்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸோட ருசியை வந்து உங்களுக்கு தெரியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கு உண்டான A to Z ஐடியாஸ் ஒன்று கூட உங்களுக்கு தெரியாது. என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், எதனா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு க்ளீன் ரூட் போட மாட்டேன். ஓகே, இது பண்ணணும், இது நம்ம பண்ணணுன்னா இது அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். ஆனால் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா யாரோடைய உதவி இல்லாமல் நான் மட்டுமே இது பண்ணேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து என் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை நான் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு உண்டான ட்ரை ஃப்ரூட்ஸ் சோர்சிங் எங்கே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸ் வந்து எங்கே வாங்கணும், ஸ்டிக்கர் எப்படி பிரிண்ட் பண்ணணும், ஸ்டிக்கரை வந்து எப்படி நம்ம டிசைன் லோகோ வந்து எப்படி போடணும், FSSAI எப்படி வாங்கணும், இது எல்லாமே நானே தேடி 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 ஒன்று கற்றுக்கிட்டேன். இது வந்து யாருமே எனக்கு டீச் பண்ணல. ஈவன் வந்து நான் பாக்ஸ் போகிறது இங்கேயே வேலூரில் கிடைக்கும். ஆனால் நான் போக முடியாத கண்டிஷனில் இருக்கிறதுனால, அதாவது எனக்கு எல்லாத்தையும் பார்க்கணுமே, வீட்டை பார்க்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போனால் போட்டோம், 350 ரூபா ஷிப்பிங் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து இதை வந்து ஆர்டர் பண்ணி வச்சேன். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதனா ஒன்று அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ கீப் ஆன், அது வந்து உங்களுக்கு வந்து அள்ளி அள்ளி தேடி தேடி யார் மூலமாவது கொடுக்கும். அது வந்து நான் ஸ்ட்ராங்காக வந்து நான் பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் நெகட்டிவிட்டியாக இருக்கீங்க, நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் நடந்தது. அந்த டே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டியே தான் இருக்கும். உங்களால் பாசிட்டிவ் மோடுக்கு வரவே முடியாது. அதே நீங்கள் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நெகட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் தான் உங்களுக்கு வரும். பாசிட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் தான் வரும். நீங்கள் வந்து எதை வந்து நீங்கள் திரும்பி 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 வந்து நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்குள்ளேயே அது வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கோ அந்த வழியெலாம் நீங்கள் வகிச்சிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு ஒரு நோட் போட்டு எழுதணும். அதுக்குண்டான ரோட் மேப் பார்க்கணும். அதுக்குண்டான என்னென்ன பாசிட்டிவிட்டி அது ஒன்று பண்ணால் பாசிட்டிவிட்டி வருமா, அந்த பாசிட்டிவிட்டி வந்தால் என்ன நடக்கும், இதை வந்து நெகட்டிவிட்டி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், அது எல்லாமே வந்து நீங்கள் முன்னாடியே திங்க் பண்ணணும். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் வரும். இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான ப்ராப்ளம் வரும். அதாவது உங்களை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து நீ சரியாக பண்ண மாட்டேன்ற, இது பண்ண மாட்டேன்ற, நீ குழந்தைய பார்த்துக்க மாட்டேன்ற, சரியாக குக் பண்ண மாட்டேன்ற, சரியாக வாஷ் பண்ண மாட்டேன்ற, இது எல்லாமே உங்களை தாண்டி வரும். அதையும் தாண்டி வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து பிச்சுக்கிட்டு பூம் அவுட் ஆகி வெளியே வரும்போது மட்டும்தான் உங்களால் அந்த சக்ஸஸோட
சக்ஸஸ் அண்ட் க்ரோத் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் ப்ராடக்ட் சூப்பர். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும். இது என்னால் மட்டும்தான் முடியும், இது என்னால் மட்டும்தான் முடியும், இந்த ப்ராடக்ட்டை என்னை தவிர வேறு யாரும் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நினைக்கணும். நினைக்கும்போது மட்டும்தான் வந்து இதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை, அதாவது நீங்களே வந்து ஃபுல்லாக வந்து சக்ஸஸை ஆக முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 1% நினச்சிங்கன்னா கூட அது வந்து உங்களை விட்டு அது ரீச் ஆகாது, வெளியே போயிடும். ஸோ லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து அதுக்கு உண்டான சல்யூஷனை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆயிடுச்சு, இதையே நினச்சி வருத்தப்பட்டு உங்கள் மனசை வந்து இன்னும் காயப்படுத்திக்காதீங்க. செல்ஃப் ஹீலிங் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு பிடிச்சத ஜேர்னலிசம் மாதிரி எழுத உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வைப் அவுட் ஆகிடும், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஸோ சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதுதான் ஹோப்பனப்போ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை வந்து அப்ராடில் இருக்கிறவங்க நிறைய வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளரில் வாட்டர் இருக்கும், அதில் கொஞ்சம் டை ஆட் பண்ணால் கூட அந்த டைலேருந்து அந்த கலர் அந்த வாட்டர்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா வாட்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது அது வெளியே வராது. இதே அந்த கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சிங்க்கு கீழே வச்சு டேப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அப்போது அந்த வாட்டர்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக மாறிடும். இந்த மாதிரி தான் நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ் எவ்வளோ நம்ம மைண்டில் வந்து போட்டு திணிக்கிறோமோ அது எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் நடக்கும். பாசிட்டிவ் எமோஷன்ஸ் போட்டு நடக்கும்போது பாசிட்டிவாக நடக்கும். இதெல்லாம் நீங்கள் மாற்றி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. அது இல்லாமல் உங்கள் உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஹேபிட்ஸை மாற்றிட்டேன் பாருங்கள். கருப்பு கவுனி கஞ்சி, சுண்டல், வெஜிடபிள் ஜூஸ் இந்த மாதிரிலாம் பார்த்து சாப்பிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃபு வந்து, அதாவது லைஃப்ன்றது உங்கள் ஹெல்த்து வந்து நல்லா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறத பொசிஷனுக்கு நீங்கள் நினைக்கிறத பாடியும் வந்து சப்போர்ட் பண்ணும். டெய்லி வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபேட் எடுத்துக்கோங்க, நட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன்றது ஃபிஷ்ஷு, சிக்கனு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாடி வந்து நல்லா வந்து கார்ப்ஸு, ப்ரோட்டீனு, விட்டமின்ஸ், மினரல்ஸ்க்கு வெஜிடபிள் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டே வரும்போது உங்கள் பாடியும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பாடி ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மைண்டும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது என்னோடய பிஸ்னஸ் அப்டேட் பார்க்கலாம். என்னோடய பிஸ்னஸ் அப்டேட் என்னன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து நிறைய பேர் வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டியில் சஃபர் ஆகிறாங்களே அவங்களுக்கெல்லாம் மெடிசன் கொடுக்குற மாதிரி ஜிங்க் அதிகமாக நிறைக்கிற, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற நட்ஸை வச்சு தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செய்ய போகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் காலையில் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக தண்ணி ஊற்றுனா சட்னி எப்படி ரெடி ஆகுது, அதுதான் இந்த ப்ராடக்டில் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். அது இல்லாமல் ராகி லட்டு செம்ம சாஃப்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ நாள் வருதுன்னு ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ராகி லட்டு வந்து என்ன மாதிரி சாஃப்டாக யாரும் பண்ண முடியாதுன்ற மாதிரி எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து லட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி அதுவும் ரெடி பண்ணி அதோட ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி தான் ரெடி பண்ணி நானே சாம்பிள் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ வருது, அதுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ, 30% ப்ராஃபிட் வைக்கணுமா, எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோர்சிங் பண்ணேன். ஈவன் வந்து இதில் பண்ணும்போது எனக்கு ஸ்கேம் ஆகிட்டு 1400 ருபீஸ் நான் இழந்துட்டேன் நார்த் இந்தியனில். அது கூட சரி ஓகே இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு பாசிட்டிவ் மோடில் எடுத்துகிட்டு போனேன். நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து நீ ஏன் எப்படி யோசிக்காமல் செஞ்சுட்ட அப்படின்ட்டு. பரவாயில்ல, இதுவும் வந்து ஒரு பாடம் தான் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஸ்கேம் நடந்துச்சு. ஓகே, இதை வந்து பாசிட்டிவாக நீங்கள் எடுத்து போகிறீங்களா, அப்போ தான் உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிடிச்ச லைக்